பெஞ்சல் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் கிழக்கு கடற்கரை சாலைகள் வெறிச்சோடியும் பலத்த காற்றும் வீசி வருவதால் கடல் சீற்றம் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? மாநகர போக்குவரத்து பேருந்துகள் எதுவும் இயக்கப்படுகிறதா? கூடுதல் விவரம். இன்று பிற்பகல் பெஞ்சல் புயல் கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாமல்லபுரம் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புயல் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. எப்போதும் நெரிசலோடு காணப்படக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. வாகன போக்குவரத்து மிகவும் குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநகர சேவை பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் பெருமளவில் இயக்கப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே நேற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சாலையில் வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டாம். அதே போல பொதுமக்கள் மாமல்லபுரம் கடல் கரைக்கு வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று புயல் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் காற்றின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது. மேலும் புயல் 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக புதுச்சேரிக்கும் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வடமேற்கு திசையில் நகர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு அருகே காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்க இருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை என்பது இன்று விடுமுறை நாட்களில், அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வாகன போக்குவரத்து அதிக அளவில் காணப்படும். இன்று சனிக்கிழமை, ஆனால் புயல் காரணமாக வாகன போக்குவரத்து பெருமளவில் எதுவுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாநகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தாம்பரத்தில் இருந்து மாமல்லபுரம் செல்லக்கூடிய பேருந்துகள், அதே போல கேளம்பாக்கத்திலிருந்து மாமல்லபுரம் செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் கடற்கரை உள்ளே பொதுமக்கள் செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அங்கு சென்று செல்ஃபி எடுப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் காவல்துறையினர் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நேரலையில் வந்து உங்களது தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணி.